சத்தம் போடாதம்மா. அந்த முன்னாடிக்கு அகமான பட்டு அடிப்பட்டு வளப்பட்டு கீழான பட்டணத்தில் நம்ம தங்கச்சி இருக்கிறா. 7 குழந்தை வச்சு புருஷனை இழந்து தவிச்சு கொண்டிருக்கிறா. தங்கச்சி கிட்டையாவது சென்று ஒரு குழந்தைய வாங்கி வளர்த்தலான்னு சொல்லி தத்து பிள்ளை எடுத்து தத்துக்கு வளர்த்தலான்னு சொல்லி தங்கையை தேடி தங்கவுடைய அரண்மனைக்கு வந்தோம். ஆனா அந்த தங்கச்சி ஏன்னு பாக்கல, யார போக கேட்கல, என்னான்னு கூட கண்டுக்கல, எங்க இருக்கிறது கூட கேட்கல. இவெல்லாம் ஒரு தங்கச்சா, இவெல்லாம் கூட பிறந்தவளா, இவெல்லாம் ஒரு தங்கச்சா. அந்த பாவி அந்த கூட பிறந்த மாணக அவன் கோட்டையிலேயே கொல்ல போடாக, அவன் நாசமா போவ, அவன் மசான மயானமா ஆவ. அடியா 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 அக்கா அக்கா 1000 தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் ஆச்சு, நம்ம கூட பிறந்தக்கலையா, கூட்டுப்பால் ஒண்ணுலையா, நம்ம சேர்ந்து பிறக்கலையா, சேனப்பால் ஒண்ணுலையா, அவனுக்கு போய் போய் நீ சாபம் வைக்கிறீங்க. எத்தனை இருந்தாலும் அவன் நம்மளுக்கு 13 பேத்துக்கு இருப்பான். அவன் ஒரே ஒருத்தன், ஒரே அண்ணன். எத்தனைதான் இருந்தாலும் அவன் நம்மளுக்கு அண்ணன், நம்ம கூட பிறந்தவன். 8 மரம் 10 இருந்தா அந்த நல்லாச்சு போய் சத்த நிக்கலாம். ஆனா ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு இப்படி சாபம் வச்சுட்டு வரையே என்னான்னு கேக்குற தங்கா. அவன் கூட பிறந்தவனா அவன், அவன் நம்மளுக்கு அண்ணனா அவன். என் தியாகமெல்லாம் பாரு, அடிப்படாத மேலையெல்லாம் அடிபட்டு விட்டது, முன்படாத மேலையெல்லாம் புண்ணாகி விட்டது. என் உடம்பெல்லாம் பாரம்மா. நீ எதுக்கு அங்க போன? அம்மா, அண்ணன் வீட்டுல அண்ணன் மகனாகப்பட்ட புலிராம செட்டியாருக்கு கல்யாணம்னு சொல்லி நான் சீர் வரிசையோட ஆன மேல குதிரை மேல இப்படி எல்லாம் போட்டு மனம் முடியாம நான் அரிசி பருப்பெல்லாம் பதி போட்டு சீர் வரிசையெல்லாம் கொண்டுட்டு போனேன். நீ காய்க்காதவன் போக்காதவன் கால் வரடி அப்படின்னு சொல்லி அடுத்து உதப்பி என் தியாகமெல்லாம் என்ன பாத்தியா, என்ன பொண்ணான மேனியெல்லாம் புண்ணாகி விட்டது. நான் தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் புள்ள இல்லாம போனாலும் சேர்த்திக்க மாட்டான், புருஷன் இல்லாத போனாலும் நம்ம அண்ணன் சேர்த்திக்க மாட்டான். 1000 தான் இருந்தாலும் உன்னை அண்ணனே அடிச்சான். நானே போகல, நீ எதுக்கு போகணும்னு கேக்குறேன். அம்மா, பாசம் அண்ணன் மேல இருக்கிற பாசம், நம்ம அண்ணன் மகன் தானே அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தேடி போனேன். ஆனா என்ன அடிச்சு உதச்சு சித்திரவதை செஞ்சு தொலைச்சிட்டான். சரி போனா போகட்டும், அண்ணனுடைய வீடுதான் போகட்டும். தங்கச்சி என் கூட பிறந்த பாசம், என்னோட பிறந்த என் ரத்த பாசம், என் தங்கச்சி நீ இருக்கிற இல்லையா, உன்னை தேடி வந்திருக்கிறம்மா. சரிவா, வயிற்றுக்கு வா, சாப்பிடுவோம். உள்ளவா வயிற்றுக்கு சாப்பாடா? அம்மா, நான் அண்ணன் வீட்லயே போதுமான அளவுக்கு சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த சாப்பாடுலாம் தேவையில்லை. உன்னை தேடி நான் எதுக்கு வந்து தெரியுமா? சரி, என்னை தேடி எதுக்கு வந்த? திருப்பதோ 7 குழந்தைங்க, 7 பிள்ளை. அந்த 7 குழந்தைல எனக்கு ஒரு குழந்தை தத்து கூடம்மா. அடி சண்டாளி, 7 பிள்ளைகள ஒரு பிள்ளை உனக்கு தரதா? சரி, அந்த வானத்திலேயே கரு கூடனா கூட உன் வயிற்றுல ஒரு கரு கூட கூடல. சரி, நீயும் வறண்டியா இருக்கிற. 7 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நீ கேட்டீங்கன்னா நான் என்னடி பண்ணட்டும்? பெக்கரிய வளர்க்கரிய பிள்ளையுடைய அருமை தெரியுமா? பெத்தாதான் தெரியுமா பிள்ளையினோட அருமை? பெற்றிருக்கிறியா? எப்படி பிள்ளை வளர்ப்புன்னு உனக்கு என்னடி தெரியும்? நீ ஒரு குழந்தையை கொடுத்து பாரு, அந்த குழந்தைய எப்படி வளர்த்துறது பிறகு பாரு. சரி, நான் என்னுடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய முத்து செடியை நான் தரேன். சரி, நீ எனக்கு என்ன தர? உன் மகன் மூத்த மகனாகப்பட்ட முத்து செடியை தரேன். அதுக்கு பதிலுக்கு பதில் என்ன கொடுக்கணும் கேக்குறேன். நீ என்ன வேணும் கேளு தங்க. என்ன வேணாலும் தருவியா? சரி, என்னுடைய மூத்த மகனாக விளங்கக்கூடிய முத்து செடியை தரதா இருந்தா அவன் எவ்வளவு எடை இருக்கிறானோ எடைக்கு எடை பொன்பொருள் பொண்ணு ஒரு இடையிலையும் புண்ணு ஒரு இடையிலும் வைக்கலாம். அந்த பையன் என்ன கணம் இருக்கிறானோ அந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு கேக்குறேன். என் மகன் ஒரு மகனை நான் தரேன். அந்த 2 பேரும் திராட்சை வைப்போம். அந்த குழந்தை என்ன இடம் வருதோ, என்ன வெயிட் வருதோ அந்த அளவுக்கு பொண்ணு கேக்குறேன். பொண்ணு நகை நெட்டு. சரி அம்மா, அப்படியே கொடுக்குறேன். உன் குழந்தை எனக்கு கொடுத்தா போதும். பாரு, சித்திக்காரி வந்திருக்கிறான்.
இப்ப பெரியம்மா வந்திருக்கிறா. நான் சொல்றது சொல்ல மாதிரி கேட்கணும். அவகிட்ட நான் இந்த பக்கம் பணம் வாங்குற மாதிரி பணம் வாங்கிக்கிறேன், பொண்ணும் பொருள் வாங்கிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த போன உடனே எங்கிட்டயே ஓடி வந்துருக்கோம். பெரியம்மா கூட நீ போகணும். அவகிட்ட நான் பொண்ணும் பொருள் நான் வாங்கிக்குவேன். அவகிட்ட போற மாதிரி போயிட்டு அப்படி பின்னாடியே வந்துருக்கோம். அங்க போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கோ, வயசுக்கு நிறைய சாப்பிட்டுக்கோ, போயிட்டு வந்துருக்கோம். ஆமா, ஏதாவது சாப்பிட்டு போக சொல்லிட்டு வந்துருடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கனமா இருக்கு, பிடிக்குது. கனம் வந்துச்சானா இன்னும் கொஞ்சம்ன்றது இன்னும் கொஞ்சம். ஓய் கட் சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சீக்கிரம் படி. அப்பதான் வெயிட் வரும். வெயிட் அதிகமா. ஆமா. முழுங்கு தண்ணி குடி. தண்ணி ஒரு கேன் தண்ணி ஊற்றி வாயில கொண்டாய் வச்சு சாப்பிடு. தோல் மேல ஒரு ஆள் வயிற்று மேல ஒரு ஆள் உட்காந்தீங்க. வெயிட் வரணும்ல, ஒரு ஆள் கழுத்து மேல உட்காந்தீங்க, ஒரு ஆள் தோல் மேல உட்காந்தீங்க. என்ன ஒரு 50 கிலோ இருப்பேன், ஒரு 70-80 கிலோ வருவேன். சரியா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன சொன்னேன்? என்ன சொன்னா போற மாதிரியே போய் நம்ம சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஓடி வந்துடும். சரியா? சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா என்னுடைய மகனை முத்து சத்தியை கூட்டிட்டு வந்துட்டேன். இவருக்கு இடைக்கு இடம் பொன் பொருள் தான். அப்படியா? சரி, அப்படியே ஆகட்டும். இதோ இடைக்கு இடம் பொன் பொருள் அப்படியே உனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. பார்த்து பத்திரமா ஆகட்டும்ப்பா. சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? மறந்துடக்கூடாதுடா, மறந்துடக்கூடாது. சரி, போயிட்டு வா. ஆனா இதோ தங்கச்சியிடம் வந்து ஒரு குழந்தை கேட்டதுக்கு அந்த தங்கச்சி என்ன செய்யறா? இவன் தக்கறிய பிள்ளறிய, இவளுக்கு பெத்தாதான் பிள்ளைடைய அருமை தெரியும், இவளுக்கு என்ன தெரியும்னு சொல்லி ஒரு குழந்தைய பிடிச்சு கொடுக்கறான். ஆனா கொடுக்கிற போது அந்த குழந்தைக்கு கஞ்ச கரைச்சி கரைச்சி கொட்டம் பிடிச்சு ஊத்துறான். ஏன்? இடம் வட்டும். இடம் வந்தா இடைக்கு இடம் நம்மளுக்கு போட்டு சேர்த்து வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பண்ணமலை அம்மா ஆகப்பட்டவ என்ன செய்யற? அந்த குழந்தைய கொண்டு போய், அதாவது நெல்லாலும் நெல் எடுத்து, நேரம் சம்பா நெல் எடுத்து நெகத்திலே உறுத்தி அரிசிரா வளர்த்துற. அரிசிரா வளர்த்துற போது நல்லெண்ணெய் விளக்கு வச்சா நலகு ஒழிச்சு போயிரும். சீமனையில விளக்கு வச்சா சிந்தி போயிரும் தேகமெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மேல எல்லாம் தங்கத்திலே பூசி தங்கத்திலே செய்து சீர சிறப்போடு வளர்த்துறான். அப்படி வளர்த்துற பொழுது அந்த குழந்தை என்ன செய்து எல்லாத்தையும் பல்லாத்தையும் அவன் மேல சொல்லிட்டு அந்த குழந்தை மீண்டும் அவங்க அம்மா கிட்டே ஓடி போயிருது. அப்படியெல்லாம் செய்து சரி போகட்டும், இதோ தங்கச்சிக்கு ஏழு குழந்தை இருக்குது, அது ஒரு பிள்ளையை கொண்டு வளர்த்துறான்னு சொல்லி தங்கச்சியை தேடி போனோம். தங்கச்சியும் மாசம் சதி மாசம் செய்துட்டா. அதனால இதுக்கு மேல நம்ம யாரும் நம்பி பிரயோஜனம் கிடையாது, யாரும் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது.
இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வீட்டுக்கு போனா அண்ணன் வீட்லயும் மானபங்கம் மாட்டேன். அந்த வீட்டுல அகமானப்பட்டு வந்துட்டோம். தங்கச்சி இப்படி தங்கச்சி தேடி வந்தா தங்கச்சி நமக்கு அகமானப்படுத்தி கொடுத்துட்டா. அதனால நாம இருப்பதை விட நாம உடம்பு தலையெல்லாம் பிடிக்க சாப்பிட்டு நாம இங்க இறப்பதே மேலே. வர்ணமலையானவள் தன்னுடைய தங்கையானவள் இப்படி இவ்வளவு பொண்ணு பொருள் வாங்கிட்டும் நம்ம இப்படி ஒரு கொடுமை செய்து தன் மகனையும் பொண்ணுக்கு பொண்ணு போச்சு, பிள்ளைக்கு பிள்ளையும் அவங்க இடத்துல போய் சேர்ந்து போச்சு. இதற்கு மேல நம்ம யாரும் நம்பி வாழக்கூடாது. வீட்டுக்கு போனாலும் புருஷன் நம்மளை ஏதாவது சொல்லுவாரு, அண்ணன் பொண்டாட்டி அடிச்சு மானபங்கம் அடிச்சுட்டா, தங்கச்சி இப்படி செய்துட்டா, இருப்பதை விட இறப்பதை மேல் என்று சொல்லி நேரா கானகம் சென்று, அதாவது ஒடுவுந்தலை இந்த அலரி கொட்டை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய தங்களரி கொட்டை இதெல்லாம் எடுத்து இடிச்சு சாப்பிட்டு ஒரு பாறை மேல படுத்திருக்கிறார். அப்படி இந்த பாறை மேல மயக்க நிலையில படுத்திருக்கும் பொழுது 2011 நேத்திரம் எடுத்த ஈசனார் அந்த இடத்துல வர்ணமலை இடத்துல வந்து ஒரு குழந்தை வரை கொடுக்கவும் அந்த குழந்தைய கையேந்தி அந்த அம்மா வாங்குற மாதிரி ஒரு கனவு காண்றான். கனவு கண்ட உடனே இவன் அந்த ஈஸ்வரனை பார்த்த வேகத்துல இவன் சாப்பிட்ட மருந்து மாயமெல்லாம் அப்படி மறைஞ்சு போச்சு. உடனே குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி குழந்தைய தேடிட்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த பெண் உருவத்தை விட்டு நாம கைலங்கரி செல்ல வேண்டும். அந்த கைலங்கரி சென்று 2011 நேத்திரம் எடுத்து ஈஸ்வரன் இடத்துல குழந்தை வர வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வர்ணமலையானவள் ஈஸ்வரன் நோக்கி செல்கின்ற பொழுது 2011 நேத்திரம் எடுத்த எம்பெருமனாகி ஈஸ்வரனார் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம்.